10 நாளாக சட்டசபையில் சாராயத்தை தவிர எதையும் பேசலை. அது சட்டசபை கிடையாது, சாராய சபை. ஒன்றும் பேசலை. சாராயம் சாராயம் சாராயம். அது நாங்கள் பெரிதும் மதித்து போற்றுகிற பெருமக்கள். எங்கள் ஐயா துரைமுருகன் போன்ற பெரும் தலைவர்கள். என் மேலே அவருக்கு பேரன்பு, அவர் மேலே எனக்கு பேரன்பு, பெருமதிப்பு, பெரும்பாசம். இதை நான் சொன்னேன்னா அவருக்கு அவரை இனிமேல் போய் இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் இல்லை. சந்திக்கிறோம் ஒரு இடத்துல, எதார்த்தம் பார்த்துட்டா, டேய் போடா வளர்ந்து, டேய் வாடா, டேய் நான் கூட என்னமோன்னு நினச்சேன்டா, இப்படிலாம் வந்தவங்க கொஞ்ச நாள் பேசிட்டு போயிடுவாங்கன்னு. ஆனால் நீ விடலடா, டேய் நீ விடலடா. அப்புறம் அப்புறம் விட்டுறாதரா விட்டுறாத அப்படின்னா, நீங்கள்லாம் இருக்கும்போது விட்டுறாத, போயிட்டு வரவா, காத்திருக்காங்க நான் போகிறேன், என்ன போயிட்டு வரேன், சரி வர்றேன் அப்படி. ஏன்னா எங்கால் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இடம் வேறையாக இருந்தாலும் ரத்தம் ஒரே ரத்தங்கிறதுனால எங்கள் ஐயா சொல்கிறார் பாருங்களேன், இந்த டாஸ்மார்க் சரகுல கிக் இல்லை, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஐயா அதை கொஞ்சம் நல்ல கிக்காக்குறதுக்கு எலி பேஸ்ட்டு கொஞ்சம் கலந்து ஒன்றுங்க. என் தம்பி துறை சொல்கிற மாதிரி இந்த இது ஊமத்தங்காய் அதெல்லாம் அரளி விதைச்சு போட்டால் ரொம்ப இது அது தப்பாயிரும். அது ஐயா அம்பேத்ராஜன் சொல்கிற மாதிரி மறுதேர்தல் ஆயிரும். இடைத்தேர்தலாக இருக்காது, மறுதேர்தல் ஆயிரும். அது தப்பாயிரும். அது அவர் சொல்கிறாரு பாருங்க. அதனால அது அவன் இந்த சரக்கில் கிக்கலானால கள்ளச்சாராயத்துக்கு போகிறான். டாஸ்மார்க்கை மூடுனா ஒரு கடையை முன்னா அடுத்த கடைக்கு போகிறானே, அந்த கடையும் சேர்த்து மூடணும் ஐயா. இந்த கடையை முன்னா அந்த கடைக்கு போகிறானா, அந்த கடையும் சேர்த்து மூடணும். யார் மூடுவா? இவர்கள் மூட மாட்டார்கள். ஏன்? அவர்கள் சாவியை தொலைத்து விட்டார்கள். சாவி ஆட்ட இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? சீக்கிரம் வந்து நம்ம தான் பெரிய பூட்டா போட்டு மூடணும். தெரியுது கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள், அது குற்றம் தெரியுது, அது அநீதி. குடிச்சு செத்து போறான், அதுக்கு 10 லட்சம் கொடி அநீதி. ஒரு தொழில் செய்ய போன பட்டாத்து தொழிற்சாலையில் விபத்து, பெரிய இடர், அது விபத்து, ஆக்சிடென்ட், அவனுக்கு 3 லட்சம், அவனுக்கு 10 லட்சம். அப்ப பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளியை விட அதை விட உயர்ந்தது சாராயம் குடிப்பது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவனுக்கு 25,000. சிறந்த திரைப்பட விருது பெற்று வருகிற சிறந்த இயக்குனர் விருது பெற்று வருவதற்கு 1 லட்சம். சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். இப்போ சாகித்ய அகாடமி விருது பெறுவதை விட சாராயம் குடிப்பது. அவர் எழுதுறாரு, ராகவன் தலைவரை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறாரு, வாழ்வு மரணம்னு தலைவரை பற்றி. அதில் அவர் அந்த எழுத்தாளர் சொல்றாரு, எழுதுறதை விட சாராயம் குடிக்கிறது சரி, ரொம்ப பெருமையானதுதான் போல இருக்குது அப்படின்னு. இது என்ன? வெளிப்படையாகவே அநீதி. நபிகளாருக்கு இறையாசி வந்த பிறகு ஒரு பெரியவரை சந்தித்து சொல்லும் போது, இங்கே நல்லதை சொல்ல வந்தால் கல்லால் அடிப்பார்களே என்று அவர் சொல்லுகிறார். நபிகள் கேட்கிறார், என்னையுமா அடிப்பார்கள் என்று? உன்னையும் தான் அடிப்பார்கள். அவருக்கே இந்த நிலைமைனா நீ யோசிச்சு பார்த்துக்க. எந்த ஒரு புதிய கருத்தையும் ஏற்பார்களா எதிர்ப்பார்களா என்று கருதி முன்வைக்க முடியாது. இதுவரை வென்ற இந்த புரட்சிகர கோட்பாடுகள் எதுவும் இப்படி தயங்கி மயங்கி நின்று வென்றது இல்லை. அவன் ஏற்கிறான், எதிர்க்கிறான், சரியா இருக்கு, முன்வைப்போம், போராடுவோம். அப்படிதான். அப்படி ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி அதை நிறுவதற்கு போர் வீரனை விட துணிவும் வீரமும் தேவைப்படுது என்கிறார் ஐயா இறை என்பவர். அப்படி பார்த்தால் இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய கோட்பாடுகள் தத்துவங்களை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி நாம் போராடி முன்னேறி வருகிறோம் என்றால் ஆகப்பெரிய துணிவும் வீரமும் கொண்ட புரட்சிகர இளைஞர்கள் நாம் என்பதை என் தம்பிதங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாம் முன்வைக்கிற அரசியல் தமிழ் தேசிய இனத்திற்கு நிலத்திற்கு தேவையா தேவையில்லையா? சீமானும் அவன் பிள்ளைகளும் வெல்வார்கள் வெல்ல மாட்டார்கள், அது வேறு. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? அதுதான். தனியா நின்று வென்றுவானா, இது சாத்தியமா, அது இல்ல பேச்சு. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு கச்சி வெட்டி கரை வெட்டியை கட்டிக்கிட்டு பல்ல விளக்கிட்டு தெருவில் தெருவா சுத்துறா மொத்த பேரும்னா இயக்கிறது நாங்க இல்லைன்னா அவன் படுத்துக்கிட்டு அங்க இருந்துட்டு காசு கொடுத்து படுத்துக்கிறான். இங்க மதுவிலக்கு, சாராய ஒழிப்பு, கள்ளச்சாராய ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடுமலைப்பேட்டையில் 6 பேர் விஷச்சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். இது விவாதத்துக்கு வருது. விவாதத்தில் என்ன? சரக்குல பிரச்சனை இல்லைங்க, மிக்ஸ் பண்ண வாட்டர்ல தான் பிரச்சனை இருக்கு. அப்படி எனக்கு இதுக்காக தான் நான் செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை, தலையை பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது வரும்ட்டு. அப்படி இருந்து சில செய்திகளை நமக்கு கடத்தி விட்டுறாங்க. பார்த்தா என்னடா தண்ணியில் பிரச்சனையா? அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு.
சைதாப்பேட்டையில் ஒரு தம்பி வந்து 11 வயசு தம்பி இறந்து போகிறான். குடிநீரில் கழிவு நீர் கலந்துருச்சுங்க. இதாங்க திராவிட மாடல், திராவிட ஆட்சியின் சாதனை. அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த தெருவில் இருக்கிற மக்கள் பெற்றோர்கள் சொல்கிறார்கள், குடிநீரில் இந்த கழிவு நீர் கலந்தது தான் என் பிள்ளைக்கு வந்து நீர் நஞ்சாகி அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. இவர் வெளி மாநிலத்தவர் என்பதனால அங்கிருந்த அரசு ஊழியர்கள் 2000 ரூபா கொடுத்தா தான் அவனை சேர்த்துக்குருவோம் மருத்துவ சிகிச்சைக்குன்னொன்னே இந்த பேரம் பேசுறதுலேயே அவன் இறந்துட்டான். இந்த கொடுமை நடந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் தனியாற்ற வாங்கி குடுவையில் குடித்த தண்ணியில் தான் பிரச்சனைங்கிறாங்க. இப்போ தண்ணீரே விஷமாகி விட்டது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது சாராயம், கள்ளச்சாராயம், குடிக்கிற நீர் எல்லாம் விஷமாயிடுச்சு. இதை மாற்றணும், இதை மாற்றணும். ஒரு பெரிய பயில்வான் இருந்திருக்கான், பெரிய மல்யுத்த வீரன், பெரிய வீரன். அது என்னன்னா, அவனை தோக்கடிக்க முடியாது யாரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு புதிதாக ஒரு மல்யுத்த வீரன் வரான், அவனை வச்சு இவனை தோக்கடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான், அவர் காலையில் ஓடிட்டு இருக்காரு, ஒருத்தன் குறுக்க கடந்து போகிறான். வணக்கம் ஐயா, நான் நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அருமையாக போடுவீங்க, ஆனால் நீங்கள் முன்னாடிலாம் ஓடுறத பார்த்துருக்கேன், அந்த வேகம் இப்போ இல்லையே, குறைஞ்சிருச்சே அப்படின்ட்டு போயிடுறான். திருப்பி ஒரு இடத்துக்கு போகிறாரு, அவர் கை கொடுக்குறான். ஒரு பையன் வந்து, முன்னாடிலாம் கை கொடுக்கும்போது உங்கள் கை அவ்வளவு கனமாக அவ்வளோ வலுவாக இருக்கும், இப்போ அப்படி இல்லையே அப்படிங்கிறான். இப்படியே சொல்லி சொல்லி அவர் என்ன பண்ண, அவன் என்ன வீட்டில் போய், நம்ம வந்து முன்ன மாதிரி இல்லையோ, நம்ம கை நம்ம ஸ்ட்ராங்காக இல்லையா, இப்படி நினச்சி 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 அவன் பலகீனமாயிடுறான். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அடித்து தோக்கடிச்சிடுறான். அதெல்லாம் நீ ஒன்னே பற்றி தான் சிந்திக்கணும். அடுத்தவன் என்ன பண்ணுறான், அதை என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் கவலைப்படாத. இவன் சொல்லுவான், திமுகவில் ஒருத்தனை வீழ்த்த முடியாது அப்படின்னு. நீ ஒருத்தனே இல்லை, 100 பேரை கூட்டிகிட்டு வர, நீ எங்கே ஒருத்தனா இருக்க? நாங்கள் தான் ஒருத்தனா இருக்கோம். நீங்கள் ஏன் 100 பேர் சேர்ந்து என் ஒருத்தனை குறி வைக்கிறீங்க? நான் ஒருத்தன் உங்கள் 100 பேரை குறி வைக்கிறேன். நீங்கள் 100 பேர் சேர்ந்து என்னை தான் கொல்ல முடியும், நான் உங்களை குறைஞ்சது 10 பேரையாவது கொல்ல முடியும். அப்போ எது வீரம்? இங்கே அதானே அந்த கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்ததில்லை, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமாக வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்தவன், அண்ணன் நீ பேசுனா தானே எழுதிவிட்டேன், நீ ஆட எழுதுனா? ஆமாம். அதில் என்ன வசனம் வருது, 1000 பேர் எனக்கு பின்னாடி நிற்கிறாங்கிற திமிரில் நான் நிற்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிற்கிறேனுங்கிற திமிரில் நிற்கிறேன். புரிஞ்சுக்கணும். உனக்கு தெரியும் ஓட்டு காசு கொடுக்குறான்னு, அங்கே ஜனநாயகம் கொலை செய்யப்படுகிறது, பணநாயகம் தலைவிரித்தாடுகிறது. அது அவரு பிரச்சனையா இருக்குது அவருக்கு. அதனாலதான் அவன் இந்த கள்ளச்சாராயத்துக்கு போறான். அதான் சொல்றான், டாஸ்மார்க்கு போனா பாட்டிலுக்கு 10 ரூபா, கள்ளச்சாராயம் குடிச்சா பாடிக்கு 10 லட்சம். அப்ப எது மேன்மையானதுங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, தேர்தல் செலவு காசு இல்லை, என்ன கஷ்டம், தோராயமாயின்னு பாக்கியம்லாம் கள்ளக்குறிச்சிக்கு வாட்டுறா, 4 பாக்கெட்டை வாங்கடா, அடிச்சுட்டு அண்ணன் படுக்கிறேன், 10 லட்சத்தை வாங்கி செலவு பண்ணி போங்கடா, சிரிக்கிறாங்க. அண்ணன் நிலமை அப்படி இருக்கு. செய்தி பார்த்தில, அப்பா அம்மா உடம்பு முடியாமல் இருக்கும்போது கள்ளச்சாராயத்தை வாங்கி ஊற்றிருக்கேன் ஒருத்தன், 10 லட்சம் கிடைக்கும்ட்டு. எப்படி எதை நோக்கி இந்த நாடு நகருது பாரு, உனக்கு தெரியுது வெளிப்படையாகவே அநீதின்னு. எல்லாத்துக்கும் கமிஷன் தெரியுது. இந்த பேர் சொல்றாருல, பாட்டிலுக்கு மேல, பாட்டில் ஒரு விலை இருக்குங்க, அதுக்கு மேல 10 ரூபா அநீதி தெரியுது, தடுக்க முடியல. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். எல்லா மந்திரிகளும் வசூலிச்சு கப்பம் கட்டணும், அவர்களுக்கு கமிஷன், எல்லாம் இது தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ஊழல், லஞ்சம், தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம், அது தெரியுது, உங்களுக்கு தெரியுது. எல்லாமே தப்பா இருக்கு, உனக்கு தெரியுது. சாலைக்கு பேர் என்ன சொல்லு? தேசிய நெடுஞ்சாலை. போட்டது யாரு காசு? உன் காசு, என் காசு. குறுக்க கட்டையை போட்டு காசு வசூலிக்கிறவன் யாரு? முதலாளி. வெளிப்படையாகவே அநீதி. ரோட்டை கூறு போட்டு வித்தா, இப்ப நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்க. கேரளாவில் ஏர்போர்ட் என்ன பண்ண, அதானிக்கு கொடுத்துட்டேன். அவன் 550 ரூபா இருந்த கட்டணத்தை 750 ரூபாய் ஏற்றிட்டான். இப்போ அது எங்கே போகும்? டிக்கெட்டில் ஏறும். எப்படி ஏறும்? லேண்டிங், டேக்ஆஃப், இறக்கி ஃப்ளைட்டை நிறுத்தி ஏற்றுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ வாடகைன்னு தனியார் முதலாளி வசூலிப்பான். அங்கே நிறுத்துற காசை டிக்கெட்டில் ஏற்றுவான். யார் பாதிக்கப்படுவா? நீனும் நானும். என்னது? வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. இங்க கரும்பு வெள்ளம் இருக்கா? இருக்கு. இங்க அரிசி இருக்கா? இருக்கு. இங்க பருப்பு இருக்கா? இருக்கு. இங்க எல்லாம் இருக்குல்ல. ஆனா பொங்கலுக்கு குஜராத்ல போய் வெள்ளம், அரிசி பாக்கெட் பாக்கெட்டா வாங்கிட்டு வர, அந்த பொட்டலம் பூரா இந்தியில எழுதிருக்கு. வரும்போதே வெள்ளத்துல அது உருகி இப்படி வெள்ளம் வந்து இப்படி கசி இப்படி எழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள பூச்சி வண்டெல்லாம் இருக்கு. கேட்டா அறிவார்ந்த பெருமக்கள், எப்படி பார்த்தாலும் பொங்க வைக்கும் போது வெள்ளத்தை உருக்கித்தானே ஊத்துவிய, நாங்க ஏற்கனவே உருக்கி கொடுத்துறோம். ஏய், இந்த மாதிரி தலைவர்கள் கிடைக்க நீ பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்திருக்கணுமாடா. நீ வீரமாமுனி இந்த விஸ்வாமித்திர மாதிரி நீ தவம் இருந்திருக்கணும்.
நீ நல்லா சிக்கிக்கிட்ட ராஜா, தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, இந்த ஒரு கதவு தான் திறந்துருக்கு. இதுக்குள்ள தான் நீ தப்பிச்சு வரணும். இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ அதுக்கு போட்டு விட்டு பார்த்துக்கிறேன். எல்லாமே உனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும்பா, வெளிப்படையாகவே அநீதி. ஒரு 5 வருஷம் இந்த அண்ணன்ட்ட ஆட்சியை கொடுத்துப்பாரு. பசிங்கிற வார்த்தை இருந்ததுன்னா என்னை விரட்டி அடிடா விரட்டி பார்க்குறேன். மாற்றம்ங்கிறது என்ன? அதுதான் மாற்றம். நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்கிற, அதை துண்டிக்கிறேன், மது வேணும். ஐயா சொல்றாரு பாருங்க துரைமுருகன், உழைச்சு கலைக்கிற மக்களுக்கு அவனுக்கு வந்து ஒரு இது தேவைப்படுதுங்கிறாரு. அதுதான் கல்லு, அதுதான் பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. அதை கொடு. இதை நீக்கிரு. குஜராத் பாலை வித்து 50,000 கோடி சம்பாதிக்குது ஆண்டுக்கு. இவன் சாராய வித்து 45,000 கோடி சம்பாதிக்கிறான். ஏன் பாலுக்கு வா? நீ யாரு கேட்டா? ஆவின் பால் விக்கிறீல, மாடுங்கன்னு கேளு. பால்துறை அமைச்சர்கிட்ட கேளு, படிச்சிருக்கீல்ல. மாடு பால் விக்குது அரசு, ஆவின் பால். எங்க மாடங்கடா, மாடங்க. அப்ப இது பாலா? பால் போல ஒன்று. மாம்பழம் எத்தனை காலத்துக்கு இருக்குன்னு சொல்லு? ஒரு பருவம், 2 மாசம். எப்பவுமே மாம்பழ சாறு குடிக்கலாம்ன்றான். அது எப்படி? அதான் மேங்கோ ஃப்ளவர். அதை எடுத்து பதப்படுத்தி கண்ட கெமிக்கலை போட்டு வச்சு நமக்கு தள்ளுவான். அது மாதிரி இது மில்க் அல்ல, பால் அல்ல, பால் போல ஒன்று, மில்க் ஃப்ளவர். முன்பெல்லாம் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உன்னை ஒரு உயிராக பார்ப்பான். இன்னைக்கு அப்படி இல்லை. நீ ஒரு காரை கொண்டு விட்டுட்டீங்கன்னா வண்டியை எடுக்கும் போது தான் காசு கேட்பான். நீ ஒரு மோட்டர் பைக்கு பழுதாகி கொண்டு மெக்கானிக் செட்டில் விட்டினா அந்த மோட்டர் பைக்கை திருப்பி எடுக்கும் போது தான் பில்லு கொடுத்து காசு கட்டி எடுத்துட்டு போங்கம்பா. ஆனால் நீ மானுடன், நீ உன்னதமான உயிர் கொண்டவன். நீ மருத்துவமனைக்கு உடம்பு முடியல போனீங்கன்னா பணத்தை கட்டு அட்மிட் பண்ணுறம்பா. அப்போ இந்த காருக்கு, இந்த மோட்டர் பைக்குக்கு, இந்த ஆட்டோவுக்கு இருக்கிற மதிப்பு கூட உனக்கு இல்லை. ஏன்? நீ கேவலமான பண்டம், அதை விட கேவலமானவை நீ. இதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே நீ பிரெயின் டெட்டுங்கிற ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கியா? ஏன்னா நீனும் ஒரு பண்டம். உன்னை பார்க்கும்போது ஒரு உயிராக பார்க்கறது இல்லை. 2 கண்ணு 2 கோடி, 2 சிறுநீரகம் அது ஒன்று 2 கோடி, ஹார்ட்டு அது ஒரு 4 crores. அப்போ நீ என்ன? நீ ஒரு பண்டம். காரணம் என்ன? நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற எக்கனாமிக் பாலிசி, பொருளாதார கொள்கை. நீ ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை படி. பல தடவை சொல்லிட்டேன், படிச்சா நான் அங்கே இருப்பேன், நீ இங்கே பேசுவேன். நோக்கியோ கொண்டு வந்தார்கள் ஐயா கருணாநிதி ஒரு காலத்தில். நோக்கியோ அமெரிக்கா நோக்கியோ. எங்கடா இப்போ நோக்கியோ? எங்கேயாவது நோக்கியோ? வேலூரில் நான் 6 மாதம் சிறையில் இருக்கும்போது என்னோட 300 தம்பிகள் வந்து இந்த நோக்கியோ நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்த வந்தான். நோக்கியோ மூடிட்டான். ஏன்? அவனுக்கு சரி வரல. வேலை வாய்ப்பு. எங்கடாப்பா அவன்லாம்? எங்கேயோ ஒரு ஓரத்துலேருந்து என் பேச்சை கேட்டுருப்பான். அவனுக்கு எப்படி தெரியுமா? +2 படித்தா போதும், 10th படித்தா போதும். அது இப்போ அதுக்கு எஜுகேஷன்லாம் கிடையாது. அவன் தான் மேலே கவர் தயாரிக்கிறது மட்டும் கற்றுக் கொடுப்பான். உள்ள அந்த இது தயாரிக்கிறது மட்டும் ஒன்று தான் தயாரிக்க மாட்டான். டிவிஷன் ஆஃப் லேபர் மாதிரி பிரித்து கொடுப்பான். மொத்தமாக செல்ஃபோன் தயாரிக்க தெரியாது. இப்போ அவனுக்கு என்ன? இப்போ பாரு, இப்போ கொரியன் முதலாளி இப்படி கேட்போம். கொரியன் முதலாளி ஏன் கொரியாவில் இந்த கார் தயாரிக்கிற தொழிற்சாலையை வைக்கல? ஒன்று கேள, அப்படி கேட்டு பாரு, ஏன் வைக்கல? இவன் ஏன்னா அவன் நிலத்தின் நீரை காப்பாற்றி விட்டு நம் நிலத்தின் நீரை சுரண்ட வந்துட்டான். ஒரு வேளை நிலத்தடி நீர் இல்லைன்னா கூடாரத்தை கழுவிட்டு போயிடுவான். நீ தெருவில் நிற்க வேண்டியதான். நான் ஹொண்டாயில் வேலை செய்கிறேன். அப்புறம் வேலை இருக்காது, கள்ளச்சாராயத்தை குடிச்சு படுத்து 10 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியதான். வேற ஒன்றும் கிடையாது. சிரிக்காதவன் சொல்கிறான், இல்லை குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா, குடிச்சு செத்து பாடையில் பாடியை கொடுத்தா 10 லட்சம், பாட்டில் கொடுத்தா 10 ரூபா, பாடியை கொடுத்தா 10 லட்சம். இது சிரிக்க இல்லை, சிந்திக்கிறது. இப்போ இந்த பொருளாதாரத்தை என்ன பண்ணுவா சீமான்? இந்த சந்தை பொருளாதாரத்தை தூக்கி தள்ளுறான். இந்த பொருளாதார கொள்கைக்கு பேரு வாடகைத்தாய் பொருளாதார கொள்கை. கற்பப்பை என்னது, வயிறு என்னது, சுமப்பது நான், புள்ள என்னது இல்லை, நான் பெத்தவனு வாங்கிட்டு போயிடுறேன். புரியுதா? இதை விடலாம் எளிமையாக உனக்கு விளக்க முடியாது. இதெல்லாம் கேட்டு எனக்கு ஓட்டு போடுவாயின்னு நான் நினைச்சு பேசல ராஜா, உருப்படுவாயின்னு நினைச்சு பேசுறேன். புரியுதா? போடு. நீ என்ன என் தங்கச்சி தோக்கடிச்சா? மயிரே போச்சு. சொத்தை வித்துட்டு கிளினிக் வச்சு கொடுத்து வேலையை பார்த்துட்டு கல் என்னைக்கா வருவேன். அப்போ என் தங்கச்சிட்ட ஊசி போட்டு வருவீங்களா? ஓட்டு போட்டியான்னு அப்போ கேட்குமா? ஓட்டு போட்டியா? இப்போ ஒரு அளவுக்கு தானே கத்த முடியும். எங்களை என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலை நினைச்சிக்கிட்டு இருக்கியா நீ? உங்களை பெற்ற மாதிரி தான் எங்கள் ஆத்தால பொண்ணும் பெற்றேன். என்ன பண்ணுறது? எல்லா டாக்டரும் சொல்கிறான் சத்தமாக பேசாத ஜீமான், சாப்பிட்டா பேசுன்னு. அப்போ நான் எங்கள் ஐயா தென்கட்சி மாதிரி, என்ன நேயர்களே இந்த இடைத்தேர்தலில் இப்படி பேசுனா என்ன பண்ணுவீங்க? எங்கள் ஊர்ல எல்லாம் முன்னு என்னப்பா சத்தமாக பேசப்பா அப்படிம்பா. அது 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 வேற கதை. இப்போ அவன் என்ன சொல்கிறான், சீனாவில் வந்துப்பா பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்றான். 1 கிலோ பன்னிக்கறி மேசைக்கு வரப்பா 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுப்பா. 1 கிலோ. ஸ்டாப் இட்டுன்ட்டான்.
பன்னிக்கறி இம்போர்ட் பண்ணு. ஏன்? அவன் நாடு அவன் வளமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அண்ணன் எப்படி நம்ம இதை மாற்றணும். அதுக்கு பேர் தான் மாற்றம். இந்த மாற்றத்துக்கு பேரு புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். அவன் கத்திக்கிட்டு இருப்பான், இந்த பாலிசியை எதிர்க்கிறார்கள், போப்பா. அவன் கேட்பான், இந்தியாவுக்குள்ள. நான் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கனான்னு கேட்கணும். இவள் நாள் இருந்தனா? அப்ப இருக்கனா? இவன் நாள் இருந்தன்னா செத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் ஒரு தடவை நீ சொல்லலையே. தமிழ் மீனவன் எங்காலு கார்த்திகை பாண்டியவன் அங்க ஒரிசால அவன் தமிழன்ட்ட. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆமா நான் தமிழன்ட்டேன். செத்து விழுந்தவன் இந்திய மீனவன் சொல்லல, தமிழ் மீனவன். ஆமா நான் தமிழ் மீனவன்ட்டேன். தட்சாலி வரானார். ஆமா நான் தமிழன்ட்டேன். அதுல என்ன உனக்கு? இந்தியாவில் நான் இருந்தா காவிரி தண்ணிக்கு ஏன் நான் முட்டிக்கால் போட்டு கையேட்டி நிக்கணும்பா? அப்பெல்லாம் நீங்க எங்கப்பா போனீங்க? இந்த சோகால்டு இந்தியர்ஸ், சோகால்டு இந்தியன்ஸ் எங்க போனீங்க? தண்ணி கேட்கும் போதுதான் அடிச்சு விரட்டி, எங்க ஆத்தால அப்ப மயசவத்தோன அடிச்சு விரட்டி முட்டிக்கால் போட்டு அரை நிர்வாணமாக்கி சொந்த நாட்டுக்குள்ளே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அகதியா வரும்போது நக்கிட்டு இருந்தீங்களா? என்னத்தை புடிங்கிட்டு இருந்த நீ? ஒரு நாள் ஒரு பொழுது அங்க நான் உட்காரும் போது இந்த ஆட்டத்தை எல்லாம் நீ காட்டிடுறா பாக்குறேன். நல்ல ஆத்தால பொண்ணு பிறந்தவன் நீ காட்டிடுறா பாக்குறேன். நீ காட்டிரு பாப்போம். இவர்கள் சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு திரும்புறோம். தற்சார்பு பசுமைனா வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதார கொள்கை. இதுக்கு பேர் என்ன? மாற்றம். இது மாற்றம். இதுதான் மாற்றம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்.